சொல்லும்போது எல்லாமே சொல்லுவாங்க. பஞ்சபூதமாகவும் வீற்றிருக்கின்றார் எம்பெருமான், சூரிய சந்திரனாகவும் இருக்கின்றார் அப்படின்னு குறிப்பிடப்படும். நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதில் சிவத்தை காண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. 10 திசைகளிலும் இறைவன் இருப்பார் அப்படின்னு குறிப்பிடப்படும். அது என்ன 10 திசை அப்படின்னு பார்த்தோன்னா, 8 திசைகள் உங்களுக்கு தெரியும். வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்கிறது. மேல் கீழ் என 2 திசைகள் எப்பொழுதுமே உண்டு. அதையும் சேர்த்து 10 திசைகளையும் ஆட்சி செய்பவராகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் ரொம்ப வியப்பான விஷயம், நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் அல்லது அறிவியல் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ள இருக்கின்ற இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல், பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகின்ற இந்த உடலின் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல், உலகத்தில் வெளிப்பொருட்கள் இருக்கின்றதல்லவா, அதோட இயக்கங்களை போய் ஆராய போயிட்டாங்க. கிட்னி இருக்குன்னு தெரியும், ஹார்ட் இருக்குன்னு தெரியும், மூளை இருக்குன்னு தெரியும். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆற்றல் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரியும். இதோட இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எது அப்படிங்கிறத யாருனாலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியலை. இதயம் முக்கியம் அப்படின்னா மூளை எடுத்துட்டா உடம்பு செயல்படுமா அப்படின்னா கிடையாது. இல்லை மூளை முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டா இதயத்தை கட் பண்ணி எடுத்துடலாமானாலும் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டிருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உடல் இயக்கத்தை பற்றிய தெளிவான தெளிவு, அதாவது பஞ்சபூதங்களால் இயக்கப்படுகின்ற இந்த உலகை பற்றின அறிவு இல்லாமல் நம்மால் எதையுமே உணர்ந்து கொள்ள முடியாது. பெரும்பாலும் இறைவனை பற்றி பேசும்போது நாத்திகர்களோ அல்லது சரியான நம்பிக்கை இல்லாதவர்களோ எங்கே இறைவனையை முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறத வேடிக்கையாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த உலகங்களை படைத்து காக்கக்கூடிய 2 பெரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அயனும் மாலுமே கூட அடிமுடி அறிய முடியாமல் திரும்பி வந்தார்கள்ங்கிறது நாம் அறிந்த ஒன்றே. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள், அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த 2 பெரும் தெய்வங்களும் கூட மனதில் சற்றே அகங்காரம் இருந்ததன் காரணமாக இறைவனின் அடியும் முடியும் காண இயலாமல் திரும்பி வந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது தான். அப்படி இருக்க நம்ம மனதில் இறைவன் இல்லை, நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய உயிரினம் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறது பெரிய மூடத்தனம். முதல்ல இறைவனை உணர்வதற்கு முற்பட வேண்டும், அப்புறம்தான் இறைவனை காண்பதற்கு வழி கிடைக்கும். உனக்குள்ளே இருக்கிற இறைவனை எப்படி உணர்ந்துக்க முடியும்? உனது உடல் இயக்கத்தை புரிந்து கொள், கண்டிப்பாக உனது உடலில் உள்ள இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உயிர் போகாமல் யார் பிடிச்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? உயிர் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல. அதை யாரோ ஒருத்தர் இந்த உடலுக்குள்ளே கட்டி போட்டார். அறுத்து அடைத்த வாசலின் வழியாக உயிரை உள்ளே செலுத்தி அடைத்து வைத்து விட்டார்கள். சரி, அந்த உயிர் வெளியே போகாமல் யார் காத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். அதுவும் தெரியாது. தக்க காலம் வரும்போது இந்த கூட்டை விட்டு அந்த உயிர் வெளியேறும் போது அதுக்கு பக்கபலமாக இருந்து சென்றடைய வேண்டிய இடம் வரையிலும் அதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு இறைவன் தேவை. அந்த இறையாற்றல் எது என்று யாருக்கும் தெரிய போவதில்லை, அதை அறிவதற்கு யாரும் முற்படுவதும் இல்லை. இதற்கு எல்லாம் காரணக்கர்த்தா ஒரே ஒருவர் தான், அது அந்த பரமசிவம் மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான உண்மை. இந்த உடலானது அங்கும் இங்கும் ஓடி விளையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் உடலில் இருக்கிற அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஓடிட்டு இருக்கும் போதோ விளையாண்டுட்டு இருக்கும் போதோ சடார்னு வெளியேறிடுது அந்த உயிர். அந்த காலம் வெளியேறிடுதுன்னா டப்புன்னு அது கீழே விழுகும். அந்த உடலுக்கு பேர் சவம். அப்போ அந்த உயிர் அனாமத்தாக இருக்கும்போது அந்த உயிர் சரியான இடத்தை சென்றடையும் வரையில் வழிகாட்டுது அந்த சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த உடல் இயக்கம் எதை சார்ந்தது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அவனின்றி உலகில் எந்த அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் உண்மை. காற்றாகட்டும், காற்றை உங்களால் பார்க்க முடியுமா? காற்று வீசுது, மேலே படுது, ஜில்லுன்னு இருக்கும். சில நேரத்தில் சூடாக இருக்கும், சில நேரத்தில் அப்படியே அந்த பிசு பிசுப்பாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி காற்று மாறுது. காற்று மாறுதா? கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உருவகித்துக் கொள்கின்றோம். காற்று ஒன்று தான். அது காற்றை கடைசி வரலும் உங்களால் கண்ணில் பார்க்க முடியாது. நாதம் வித்துன்னு சொல்லக்கூடியது ஒளி இசை, இந்த 2 நாளாக தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதற்கு அடிப்படையான காரணம் இறைவன் தான் அப்படிங்கிறது எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் ஆழமாக பார்க்க போனால் இறைவனை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு முதல்ல நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை, நம்முள் இருக்கின்ற அந்த ஜோதியை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆவல் ஒருவருக்குள் வர வேண்டியது தான் மிகவும் முக்கியமான விஷயம். இருக்கிறத தவிர எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறவன் யார் அப்படின்னா மனுஷன் மட்டும்தான்.
மிருகங்களுக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் சாப்பாடு தேவை, அது போக இனச்சேர்க்கை அப்படிங்கிற ரெண்டே விஷயத்துக்குள்ளே தான் அது மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு பல வகையில் கவலை. அது இருக்கிறத பற்றி நம்ம என்றைக்குமே கவலைப்படுறதில்ல. இருக்கிறதுனா நம்ம என்ன சொல்கிறோம், உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நம்ம எப்போவுமே கவலைப்படுறதில்ல. நம்ம கவலையெல்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இல்லாத ஒன்றை பற்றியோ அல்லது இருந்து இழந்ததை பற்றியோ தான் நம்ம எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏதாச்சும் உனக்கு சொந்தமானதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இல்லாத ஒன்றை உருவகிச்சுக்கிறது. இத்தனை வருஷத்தில் நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், அப்படியே ஒரு கனவு காங்கிறது. இல்லைன்னா வச்சிருந்த 10 லட்சம் போச்சே 2 லட்சம் போச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கிறதே. உனக்குள்ள இறைவன் உண்மையாகவுமே இருக்கார்ல, அவரை உணர்ந்து அவரை துதிக்கும் போது ஏற்படுகின்ற சந்தோஷம் உனக்கு பெருசாக தெரியலையா அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. எங்கே உணர்றதுக்கு முற்படுறோம் அப்படிங்கிறதான பெரிய விஷயம். அதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்கு எதுவுமே நிலையானதல்ல அப்படிங்கிறது தெரிந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாள் தான். அதை உணரவில்லை, எல்லாமே நிலையானது, எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற அகங்காரமோ அல்லது அந்த குருடுத்தனமான நம்பிக்கையோ மனசுக்குள்ளே வந்துட்டால் ஒவ்வொரு நாளும் நரகமான நாள் தான்.